கேரளாவின் விழுஞ்சம் சர்வதேச கடல் துறைமுகத்தை மே 2ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. விழாவில் கேரள ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழக ஆளுநர் RN ரவி டெல்லிக்கு திடீர் பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசிக்க திட்டம். வக்ஃப் வாரியத்தில் புதிய உறுப்பினர்களை நியமிப்பது உள்ளிட்ட சில அம்சங்களுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சட்ட திருத்தத்தை எதிர்த்து எழுப்பப்பட்ட வாதங்களுக்கு 7 நாட்களுக்குள் பதில் அளிக்கவும் உத்தரவு. வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. பிற்போக்குத்தனமான விதிகளை நீதித்துறை மறு ஆய்வு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிவு. வக்ஃப் வாரிய திருத்த சட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் வயிற்றில் உச்சநீதிமன்றம் பாலை வார்த்துள்ளதாக கருத்து. தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 என்ற திட்டத்திற்கு அனுமதி. இதன் மூலம் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி முதலீடு கிடைக்கும் என்று அமைச்சர் TRB ராஜா தகவல். (2026) தேர்தலுக்கு பின்பு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் சட்டப்பேரவை செல்வார்கள். கூட்டணி சீட் பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. அடுத்த முறை தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என கார்த்திக் சிதம்பரம் கருத்து. யாருடன் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என்று அதிமுக பாஜக கூட்டணிக்கு பதில். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு வரப்போகின்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி தான் அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழக வெற்றிக் கழக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பெரியார் நண்பன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள், போலீசார் ஆகியோர் தீவிர சோதனை. புனித வெள்ளி, சனி, ஞாயிறு விடுமுறையொட்டி கும்பகோணம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று முதல் 20ஆம் தேதி வரை 625 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்க ஏற்பாடு. தமிழகத்தில் இரவு 10 மணி வரை 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்கா, சீனா இடையே பேச்சுவார்த்தை. சீனா பலமுறை கேட்டுக் கொண்டதால் பேச்சு நடத்துவதாக ட்ரம்ப் விளக்கம். IPL தொடரில் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை எளிதில் வீழ்த்தியது மும்பை இந்தியன்ஸ். 163 ரன்கள் என்ற இலக்கை 11 பந்துகள் மீதம் வைத்து எட்டி பிடித்தது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. தலா 4 வெற்றிகளை பெற்றுள்ள இரு அணிகளும் 5வது வெற்றியை எதிர்நோக்கி களமிறங்க உள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.